இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறதுக்கு ஒரு 2 ஸ்டாப் தான் மார்க்கெட்டு. அங்கே இறக்கி விடலாம்லக்கா? நிறுத்தலாம். அங்கன பஸ் நிறுத்தினா கூட்ட நெரிசல்ல ஒரே டிராபிக் ஆகும்ல. எது டிராபிக்கா? ஆமா, ஆள்வெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போக முடியாம ஆயிட்டுனா. ஓ டிராபிக்கா, அதத்தான் அப்படி சொல்றீங்களோ? சரிக்கா புரிஞ்சுட்டு. புரிஞ்சுட்டுல பா. எல்லாரும் போகத்தானக்கா செய்யணும். நீங்க மட்டும் என்ன இங்க உட்காந்து சோறு பிங்கி சாப்பிட போறிய? சரசுக்கா, நீங்க எல்லாரும் சந்தையில போய் காய்கறி வாங்கிட்டு இருங்கக்கா. நான் உர கடைக்கு போயிட்டு வரேன். சரி லட்சுமி. அக்கா நானும் தைய கடையில போய் சட்டையை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் காய் வாங்கிட்டு இருங்க, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். என்னக்கா? சரிம்மா, போயிட்டு வாங்க 2 பேரும். தக்காளி விலை என்ன தாத்தா? எடுங்கம்மா, கிலோ 30 ரூபா தான். 30 ரூபாயா? ஆமாம்மா. என்ன தாத்தா இப்படி சொல்லுதியா? ரேட்டு கூடல இருக்கு. தக்காளி விலை குறைஞ்சிட்டுலாம் வாங்க வந்தேன். ஏமா, இதுவே நான் விலையை குறைச்சுதான் சொல்றேன். எல்லாரும் 35 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. தக்காளி அந்த அளவுக்கு விசேஷமாவும் இல்ல, இவ்வளவு விலை சொல்றாரே. முருங்கைக்காய் எவ்வளவு தாத்தா? ஒரு முருங்கக்காய் 12 ரூபாமா. 12 ரூபாயா? ஏன் தாத்தா, எங்க ஊர்லயே 10 ரூபாய்க்கு தானே கொடுக்காவோ? நாங்க மார்க்கெட்டுக்கு வந்தா ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும், நல்ல காயா பார்த்து வாங்கலான்னு வந்தா என்ன இப்படி சொல்லுதியே? ஏமா, இப்போ முருங்கக்காய் சீசன்லாம் கிடையாது, இவ்வளவு ரேட்டு வரும். வாங்க தாத்தா, எல்லாமே ரேட்டு கூட வச்சு விக்கிரு. அங்கிட்டு போய் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமா ரேட்டு சொல்லுவாங்கம்மா. நானாவது கொஞ்சம் குறைச்சு விற்கமா, நான் அங்கிட்ட எல்லாம் போனீங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவாங்க. வாங்குங்க, பார்த்து குறைச்சு போட்டு தாரேன். என்ன செய்ய மல்லியா? அங்கனே எடுத்துருமா, அங்க உள்ள வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வருமா? ஏக்கா உள்ள வரைக்கும் போய் பாப்போம்க்கா, அதுக்கப்புறம் எங்க குறையா இருக்குன்னு பார்த்து வாங்குவோம். சரி சின்ன பொண்ணு. தாத்தாவை நாங்க உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோன்னே. போய் பாருங்கம்மா, நம்மளை விட யாருக்கிட்டே குறைஞ்ச விலையில இருக்காது. அதையும் பார்க்கத்தானே போறோம். என்ன கூட்டமா இருக்கு என்னக்கா? ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான். தக்காளி ரேட்டு எவ்வளவு கூட சொல்றாரு பெரிய. கேரட் என்ன விலை தாத்தா? கிலோ 40 ரூபாம்மா. என்ன தாத்தா சொல்லுதியா? எல்லாரும் 30 ரூபா 40 ரூபாங்கல, எல்லாம் விலை அதிகமாலாம் இருக்கு. அதானே, எங்க போனாலும் 30 ரூபா 40 ரூபான்னா காய்கறி விலைய சொல்லுதியே. ஏன் 10 ரூபாய் 20 ரூபாய்னா இருக்கதே மறந்துட்டீங்களோ? இல்ல புழக்கத்திலே எல்லாம் போயிட்டா? தக்காளி எவ்வளவு தாத்தா? தக்காளி கிலோ 32 ரூபாம்மா. அப்பா, எல்லாம் பேசி வச்சுதான் வியாபாரம் பண்ணி என்ன? ஏம்மா, எங்களுக்கு என்ன ஆசையா அம்புட்டுக்கான விலை வச்சு விற்கணும்னு? விலைவாசி எப்படி இருக்கு, என்ன செய்ய? ஒவ்வொரு காய்கறியும் வெளியூர்ல இருந்து வரணும்லாமா, எம்புட்டுக்கான செலவாகுது தெரியுமா? சரி, கேரட் கொஞ்சம் குறைச்சு போடுங்க. காய் நல்ல காயா இருக்கு, விலையை கொஞ்சம் குறைங்க. பார்த்து வாங்குங்கம்மா, நான் குறைச்சு போட்டு தாரேன். தாத்தோய், என்னம்மா? டவுசரும் சட்டையும் சூப்பரா இருக்க. எந்த கடையில வாங்கினது? ஒரு மாதிரி பளபளன்னு மின்னுதீர. என் பேரும் பாம்பியில இருக்கம்மா, அவன் வரையில வாங்கிட்டு வந்தான். ரொம்ப நாள் போடாம வீட்லயே கிடந்ததுன்னு சும்மா போட்டு வந்தேன். அதான் பம்பாய்க்கார மாதிரியே இருக்கீரு. இந்த முட்டைக்கோஸ் என்ன விலை தாத்தா? அது 15 ரூபாமா ஒண்ணு. சரி, நம்மளும் என்னத்தைய காய்கறியில வாங்குவோம். கத்திரிக்காய் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பாவக்கால அளவோல இருக்கு, செஞ்சா திங்குவோல, திங்கவே மாட்டுக்குவோம். எவ்வளவோ இனிப்பு பலரும் திங்கால்வோம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது பாவக்காய் திங்கலாம்ல. பிள்ளைகளும் திங்கவே செய்யக்கா. என் வீட்டுல என்ன வளர்ந்தவன் இருக்கான், அவனே திங்க மாட்டானா பாவக்கா? எல்லாம் ஒரே இனிப்பும் புளிப்பும் தான் திங்கிறதுக்கு. இவங்கள ஒளி அந்த கசப்பு சேர்த்தா நல்லதுன்னு நினைக்க மாட்டுக்குவோம். அதை சொல்லு. பிள்ளைகளானது எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடணும்னு கண்டிருக்கு. ஒன்னத்தையும் திங்க கிடையாது. எதையும் திங்காம சும்மா இனிப்பையும் உரப்பையும் தின்னுட்டு பெசாட்டி கிடக்க வேண்டியது. ஒரு காய்ச்சல் சளி கூட உடம்பு தாங்க மாட்டுக்கு. அந்த அன்னைக்கு சுருண்டு படுத்துதல்வ. இப்போ உள்ள பிள்ளைகளே அப்படிதான்க்கா. என் தம்பிட்டு பிள்ளைல அதுக்கு மேல ஒரு கடுகு கருவேப்பிலைய கூட ஒதுக்கி வச்சிருதுவோக்கா. என் தம்பி பொண்டாட்டியும் அடிச்சு நொறுக்கிறதா பிள்ளைல. அப்படி இருந்தும் சாப்பிட மாட்டுக்கோல. என்ன கதையை சொல்ல இதுவளோட. நம்ம காலத்துல நம்ம அம்மா மாதிரி என்ன காய்கறி கொடுத்தாலும் சாப்பிட்டோம். அதான் இத்தனை வயசுக்கு அப்புறமா என்னத்தையே வேலை சொல்லியில பார்க்க முடியுது. இவனும் இப்பவுமே ஒண்ணும் திங்க மாட்டுக்காள்வோ. இவளோட நினைச்சாலே பயமா இருக்கு, என்ன செஞ்சு கொண்டாட போறாள்வளோன்னு. அதை சொல்லுங்க. இப்போ உள்ள பிள்ளைகள்ட்ட பேசவும் முடியாது. நம்ம என்ன பேசினாலும் எது தேர்த்து பேசுவோம். என் தம்பி பிள்ளைகிட்டையும் பேசவே முடியாது. என் தம்பி மட்டும் அன்னைக்கு சொல்லுதேன், ஏட்டி காய்கறி எடுத்து சாப்பிடு அப்படிங்க. போத்த நீ ஒரே காயா திங்க சொல்லு, எனக்கு எரிச்சலா வருது அப்படிங்க. ஆமா, இப்படி எதுவும் திங்காம கிடந்து தான் கடைசி சத்து இல்ல அது இல்லன்னு ஊசி போட வேண்டியிருக்கு, மருந்து ஏற்ற வேண்டியிருக்கு, குளுக்கோஸ் போட வேண்டியிருக்கு. என்ன கதையை சொல்ல. ரொம்ப கம்மியா போட்டுருக்கியக்கா, கூட 2 காய் போடுங்க. எம்மா அவ்வளவுதாம்மா வரும். நிறைய காய்கறி போட்டோம்னா எனக்கு கட்டுப்படி ஆகணும்ல. நான் லட்சுமி அக்காவும் உரம் வாங்கிட்டு காய்கறி வாங்க வந்துட்டாவல. வாங்கிட்டே லட்சுமி? உரம் வாங்கிட்டோம்க்கா. காய்கறி தான் கொஞ்சம் வாங்கினேன். இவட்ட எப்பவுமே நான் காய் வாங்க பார்த்துக்கோங்க. ஒரு 2 காய் அவரைக்காய் 2 சேர்த்து போடுங்கன்னா போட மாட்டாவுக்கா. ஏக்கா அவ எப்பவுமே உங்ககிட்ட தானே வாங்குவா. கூட 2 காய் போடுங்களேன். எம்மா, இது ஒன்றும் உரம் தெளிச்சு நான் வளர்க்கறது கிடையாது. என் வீட்டு தோட்டத்துல வளர்க்கறது. சுத்தமான காய்கறி கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்போ உள்ள காலத்துல நான் பார்த்து விளைய வச்சு கொண்டாடுறேன். இவ கட்டுப்படியே ஆகாத அளவுக்கு இன்னும் போடுங்காவோ. என்னாச்சு சொல்லுதிய? பூச்சி மருந்து உரம் மருந்தெல்லாம் போடாமலாம் வளர்க்கிய? ஆமாம்மா, நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறும் சாணியை கரைச்சி தெளிக்கிறது மட்டும்தான். அதுக்கே பூச்சி போட்டா எது இருந்தா செத்து போகும். தேவையில்லாம அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க மாட்டேன். சீக்கிரம் காய்கறி வளரணும் அப்படிங்கக்காண்டி இந்த உரம் மருந்துன்னு அதை வாங்கி போட்டு வளர்க்காவல அப்படியும் நான் போட மாட்டேன். நல்ல காய்கறிகள் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ருசியா இருக்கும். என் மண்ணில் விளைஞ்ச காய்கறிக்கு தனி மனமும் ருசியும் உண்டு. இன்னும் எத்தனை பேர் வாங்க வருவாங்க தெரியுமா அந்த நேரத்துக்கு? இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு வாசியில கட்டணத்தை கேட்காவோ. பாத்தில லட்சுமி அக்கா, நல்ல மனச. நீங்க தான் எல்லா செடி கொடிக்கும் உரம் மருந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சு சாவடிக்கிய. சின்ன பண்ணே, வாயை பத்திட்டு நின்று என்கிட்ட எதுவும் பேசி கட்டிட்டு போயிடாத பத்துக்கோ. நான் ஒன்னும் சலீசியா கம்மியா கிடைக்காத மாதிரி உரம் வாங்கி போடுறதே கிடையாது. நல்ல கூடுன ரேட் உள்ள உரம், நல்ல இயற்கை உரத்தை தான் வாங்கி நான் என் வயலுக்கெல்லாம் போடுறேன். அதையும் நேர போக்குக்கு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காத. நான் அப்படி இல்லை, எனக்கு வாழ்வாதாரமே அதுதான். அது
கொடியை விட வயலுக்கு வாழைத்தோப்புக்கெல்லாம் என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமா முதல்ல? எனக்கு எங்கக்கா தெரியும், ஸ்கூல் புக்ல பார்த்ததோட சரி. அவ்வளவுதானே தெரியும். அமுக்கிட்டு நில்லு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா. கத்திரிக்காய் பார்க்கவே நல்லா இருக்க, அது ஒரு 1/4 கிலோ போடுங்க. என்ன போடியம்மா? 1/4 கிலோ என்ன பிடிக்கானும், ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு போம்மா. ஏதா வேண்டாம்மா, 1/4 கிலோவே தங்கனா வாரம் வாரம் வரத்தான் செய்வேன். என் வீட்டு பிள்ளைகள் ரொம்ப காய்கறி எல்லாம் சாப்பிட்டுக்கிடாது, அதுவும் போக கத்திரிக்காய் திங்கவே மாட்டாள்வோ. எனக்கு தான் கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, நாட்டு கத்திரிக்காய் இருக்க வாங்கணும்னு பார்த்தேன். இந்த கத்திரிக்காயில என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாரு, கொண்டான்னு வாங்கி சாப்பிடுங்க கத்திரிக்காவை. அவ்வளோ ருசியா வரும். இந்த கத்திரிக்காய் போட்டாலே குழம்பு ஒரு மனம் மணக்கும் பார்த்துக்கோ. ஏ அப்பா, கிளவி வியாபாரம் பண்றதுக்கு என்னெல்லாம் பேசுது. ஏன் வளர்ந்த மோள வியாபாரத்துக்காண்டி பேசலமோ? உண்மையத்தான் சொல்றேன் ஆச்சி. யாச்சியோ, நான் இங்க பேசாதான் உங்களுக்கு அங்க வரைக்கும் கட்டுச்சு, இத்தனைக்கு மெதுவா தான் பேசினேன். நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுமோ, உன்னைய மாதிரி இந்த காலத்து ஆளு கிடையாது. அந்த காலத்துல நல்ல சாப்பாடு நல்ல காய்கறி எல்லாம் சாப்பிட்டுருக்க போய் எங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் நல்லா கண்ணு தெரியுது, நல்லா காது கேக்குது. இந்த காலத்துல உங்களுக்கு நல்ல காய்கறிகளே கிடைக்க மாட்டேங்குது. சொல்ல போனா எல்லா காய்கறியும் மருந்து அடிச்சு தான் விற்கணும், ஒன்னும் உருப்படி கிடையாது. அந்த மருந்துக்கும் அந்த காய்கறியில இருக்கும் நல்லதுக்கும் பாதிக்கு பாதி தான் இருக்கு. அதையும் கூட நீங்க திங்க மாட்டேங்கல. இப்படி ஆச்சி விற்க மாதிரி நல்ல நாட்டு காய்கறி எல்லாம் இருந்ததுன்னா பேரம் பேசாம வாங்கி பொங்கியாக்கி சாப்பிட்டு பாருங்க. இப்படி எல்லாம் சாப்பிட்டு அப்படின்னா உனக்கு இந்த வயசுலயே கண்ணாடி போட நிலைமை வந்திருக்காது. யாச்சியோ, கண்ணாடி கண்ணு தெரியாம இல்ல, தலைவலிக்கு போட்டிருக்கேன். தலைவலியா? அது எதுக்கு வந்தது? அதுவும் இந்த மாதிரி சத்து உள்ள சாப்பாடு சாப்பிடாம தான் வருது. உடனே அதுக்கும் காய்கறி தான் காரணம் முடியல. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி என்ன காரணம்? எனக்கு கல்யாணம் ஆயிட்டு, அதான் காரணம். கல்யாணம் ஆன கையோட மாமியான்னு ஒரு மண்டேடியா என் தலையில கட்டிருந்தாவுல, அதனால காலம் பூரா நான் கண்ணாடி போட்டுட்டே தான் சுத்தணும். நல்லா பேசுத போ. உங்களை விடவாச்சி, ஒரே நிமிஷத்துல என்னமெல்லாம் பேசிட்டியே. இப்படி பேசாட்ட உங்ககிட்ட வியாபாரமும் பண்ணிக்கிட முடியாது மாமா. அதுவும் சரிதான். ஏன்னா அம்மா, நான் சொல்றேன் கேளு. நல்ல 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு போ. நல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு கூட அழகா சாப்பிடுங்க, சரியா? என் பிள்ளைகளை பத்தி தெரியாம பேசுதிய. சரி, 1/2 கிலோவே போடுங்க. ஏன் நீங்க சொல்றது தட்டுவானே? அப்படி வாங்குங்க. ஒரு கலப்படம் இல்லாம உங்களுக்காண்டி ஆச்சி முடுக்கான்னு கொண்டு வந்து வச்சிருக்கேன். பேரம் பேசாம வாங்குவீங்களா? பீக்கங்காய் எவ்வளவு ஆச்சு? 3 காயும் சேர்த்து 20 ரூபா தாம்மா, எடுத்துக்கோ. கொஞ்சம் பூ வாங்கிடுமா லட்சுமி? பூவா? நீங்க வாங்கக்கா. ஏன் நல்லா இருக்கு பாரு பூவு, கொஞ்சம் வாங்கி கொண்டு போய் பூ மாறிக்கு கொடு. ஏம்மா 200 மல்லிகைப்பூவும் 100 கனகாம்பரமும் கொடுமா. சரிக்கா, நான் தரேன். எனக்கு 100 மல்லிகைப்பூ மட்டும் கொடுமா. நான் எடுத்தாரேன்க்கா. வாங்கக்கா, காரச்சேவு முறுக்கு எல்லாம் இருக்கு, சூடு அல்வா இருக்கு, வாங்கிட்டு போங்கக்கா. ஏக்கா, ஆளு கொஞ்சம் காரச்சேவு அல்வாலாம் வாங்கிட்டு போமாக்கா. ஆமா சின்ன பொண்ணு, நானும் வாங்கணும். என் பிள்ளைகள் நான் சந்தைக்கு போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சது அப்படின்னா என்னது வாங்கிட்டு வந்தா ஏது வாங்கிட்டு வந்தாலும் கேப்பாள் வைப்போ பள்ளியிடம் போயிட்டு வந்து. உங்களுக்கு என்னதெல்லாம் வாங்கக்கா? நான் காரச்சேவும் அல்வாவும் வாங்க போறேன். எனக்கு 2 பாக்கெட் நெய் முறுக்கும் அல்வாவும் சொல்லு சின்ன பொண்ணு. லட்சுமிக்கா, உங்களுக்கு? எனக்கு அல்வா மட்டும் கேளு சின்ன பொண்ணு. மல்லியாக்கா, நீங்க? எனக்கு அல்வாலாம் வேண்டாமோ, மிச்சர் மட்டும் ஒரு பாக்கெட் கேளு. அம்முப்பொடி மிச்சரும் நெல்லக்கல்ல மிச்சரும். சரிக்கா. தம்பி. சொல்லுங்கக்கா. ஏன்னா இவ்வளவு நேரம் நல்லா இருந்தான், வியாபாரம் பார்க்கறதுக்கு கூப்பிடவும் ஒரு குசியா ஆடுதான். மூமெண்ட் ஓவரா இருக்க. தம்பி ஆடாதப்பா, சொல்லியதை கேளு. ஏக்கா, நீங்க சொல்லுங்கக்கா, என்னென்ன வேணுமோ டான்னு கொண்டு வந்து கொடுக்கம்க்கா. இப்பதான் அந்த கடைக்கு புதுசா வேலை சேர்ந்திருக்கேப்பா. ஆமாக்கா, எப்படி தெரிஞ்சுக்கிட்டியா? அது நீ இருக்க சுறுசுறுப்புலயே தெரியுது தம்பி. சரி, நான் சொல்றதெல்லாம் தாங்க என்ன? சொல்லுங்கக்கா. 1/4 கிலோ காரச்சேவு, 1/4 கிலோ முறுக்கு, 1/4 கிலோ அல்வா எனக்கு. லட்சுமிக்கா, உங்களுக்கு அல்வா மட்டும் தானே? எவ்வளவு? எனக்கு ஒரு 1/4 கிலோ அல்வா மட்டும் சொல்லு. இந்த கத்தரிப்பு கலர் அக்காவுக்கு 1/4 கிலோ அல்வா. அப்புறம் பின்னாடி நிக்க குஷ்பு அக்காவுக்கு நெய் முறுக்கும் அல்வாவும். அதுக்கு அங்கிட்டு கொண்டு போட்டு நிக்க அக்காவுக்கு வெறும் ஓமப்பொடி மிச்சரும் கலந்த மிச்சரும். என்ன காதல விழுந்துச்சு? அக்கா சொன்ன எல்லாத்தையும் பார்சல் பண்ணுங்கண்ணே. தம்பி ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆடாம நில்லுப்பா. சொல்லுங்கக்கா. இந்த ஆட்டம் ஆடுனிய, வேலை ஒன்றும் செஞ்ச பாடு இல்ல, இங்க இருந்து கத்த மட்டும் செய்த. ஏக்கா, என் வேலையே கத்துதுதான். அப்படியா? சரி, பார்சல்லாம் ரெடி ஆயிட்டான்னு பார்த்து எடுத்து தாப்பா, கிளம்பட்டும். இன்னும் 10 நிமிஷம் தான்க்கா, எல்லா பார்சலும் ரெடி ஆயிரும். அப்புறம் அடிக்கடி நம்ம கடைக்கு வாங்க என்னக்கா, எல்லா பொருளும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க, ருசியா இருக்கும். எப்பா, நாங்க வருஷ காலமும் இந்த லாலா கடையில தான்ப்பா வாங்குதோம். நீ தான் இன்னைக்கு புதுசா வந்திருக்க. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம்க்கா. லட்சுமி அக்கா, இவன் வார வரத்தை பார்த்தா விட்டா கடிச்சு வச்சிருவோம் போலயே. ஏன்க்கா இப்படி ஓடுதிய? அவங்கிட்ட என் பேர் சொல்லி சொல்ல வேண்டியதானே, எந்த அக்காவுக்கு இது வேணும் அப்படின்னு. நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நானே ஒரு விஷயத்த பேசிட்டோம்னா அந்த நேரமே மறந்துடும்க்கா. என்ன பேசணும்னு எனக்கு நினைவு இருக்காத. திடீர்னு கேட்கிய, நான் என்ன சொல்லட்டும்? வயலட் மண்ட அக்காங்க. வா, அதுவா? இதுக்கு தானா இம்புட்டு? உண்மையை தானக்கா சொன்னேன். ஆமா, பெரிய ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி, உண்மையை மட்டும் தான் பேசுவாய். வா எக்கா, நான் ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி இல்லக்கா, ராசுகுட்டி பொண்டாட்டி. தூரா பா சின்ன பண்ணி. ஏன் தான் இப்படி மிரட்டி அவளம்மா? இங்கிட்டு திரும்பினா இவன் மூவ்மெண்ட் பண்ணியே கொள்ளுதான் நம்மள. இந்த பக்கம் திரும்பினா கோணவாய வச்சுக்கிட்டு இந்த முறை முறைக்காவோ. நான் என்னதான் செய்வேன்? அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? எம்மா, அம்மா எங்க போனா? எம்மா,
ஏமா இங்கேயும் காணல? இந்த அம்மா எங்கதாம்மா போனா? ஆளையே காணும். இந்த கொடிக்கம்ப வேற நடு வீட்டுல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன மகா, ஆ தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சா? காலை டிஃபன் முடிச்சுட்டு போனேன். இப்போ லஞ்ச் டைம் 2 o'clock ஆகுது. இப்பதான் எந்திச்சு வரியா நீ? சாப்பிட தூங்க ஒரே ரெஸ்ட் தான் என்ன? ஆமா, அம்மை மௌன வந்ததுலேருந்து என் தூக்கத்துல மண் விழுந்துட்டு. நைட்டு தூங்க போறோம்னு சொன்னா உங்க அம்மா உங்க கதை, உங்க ஐயா கதை, உங்க வீட்டு கதையை விட்டே என்னைய தூங்கணும் மாட்டுக்கு. பிறகு நான் பகல்ல தூங்காம என்னைவேன். வாட்ஸ்அப் மகா, பதிலே காணும். ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் தினமும்லாம் பகல்ல தூங்க மாட்டேன். காலையில கொஞ்சம் லேட்டா எந்திப்பேன். உங்க அம்மாவும் நீங்களும் வந்ததுலேருந்து காலையில கொஞ்சம் சீக்கிரமே எந்திக்க வேண்டியதா இருக்கு. அதான் டிஃபன் சாப்பிடவும் எனக்கு தூக்கம் வந்துட்டுன்னு தூங்கிட்டேன். அது சரி, சோம்பேறித்தனத்துக்கு இது ஒரு சாக்கா? சோம்பேறி எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்கிறாங்க என்ன? ஓகே ஓகே, கூல் கூல். இவன் இங்கிலீஷும். எங்க அம்மா என்னைய சோம்பேறின்னு சொன்னாலே எனக்கு பயங்கரமா கோவம் வரும். இதுல இவன் வேற. அம்மா எங்க அம்மா எங்க? எங்க ஆச்சியும் இல்ல, அப்பாவும் இல்ல, ஒருத்தரும் இல்ல. எங்க போயிருக்காவோ? எனக்கும் தெரியல. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. சரி வருவாங்க அப்படின்ட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் போர் அடிக்கன்னு இப்போ பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். வா வந்து உட்காரு, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். இவன் அம்மா பேசுறதே ரொம்ப நேரம் உட்காந்து கேட்க முடியாது. இதுல இவன் வேற. ஹே மகா. அம்மா விடமாட்டான் போலையா நெய்யி நெய்யின்னு. சொல்லுங்க. வா வந்து உட்காரு, ஏதாவது பேசுவோம். நாம இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுங்கா பேசிக்கிட்டதே இல்ல. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உன் ஃபேவரட் என்ன, உன் ஸ்கூல் எப்படி, காலேஜ் எப்படி எல்லாம் பேசலாம். உட்காரு வா. வாங்கிட்டெல்லாம் சொல்லணும். எனக்கு என்ன தலையெழுத்தா? மகா இல்ல, எனக்கு கடைக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு அம்மா வரவும் சொல்லிட்டு போகணும். அதான் அம்மா வார வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருக்கலாம். வா. விடமாட்டான் போலையே. என்னத்த சொல்லிட்டு போறது? இவன் முறையை பார்க்கவே நமக்கு பிடிக்க மாட்டேது. அதையே முஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டு போயிருவோமா? அப்பதான் அடுத்து நம்மகிட்ட பேச மாட்டான். ஏன்னா அவன் அம்மாட்ட சொல்லி கொடுத்துட்டோம்னா அது வேற. அழகும் அழகு அவள் கண்ணழகு அழகு எனக்கும் அவள் மூச்சழகு. மகா எப்பா அம்மா வந்துட்டா. எம்மா எங்கம்மா போனா? உன்னை தேடிட்டே இருக்கேனா? உன்னை விட்டு அம்மா எங்கிட்டு போறேன்? இங்கே பக்கத்துல தான் போயிருந்தோம். இப்படித்தான் நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா எங்கிட்டு போனான்னு தேடிட்டே திரிவேன். என் மருமகளும் என்னையே மாதிரி அம்மா அம்மான்னு உருகுதால. நம்ம பிள்ளை தானே டீ, பிற நம்மள மாதிரி தானே இருப்பா. மகாமா நாளைக்கே உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அம்மா இப்படி தேடியாட்டி. எம்மா ஏமா அப்படிலாம் பேசுத? என்னைக்கோ நடக்க போறத இன்னைக்கு ஏமா பேசி சங்கடப்படுத்துத? என்னைக்கே நடக்க போறதா? மருமகளை கூடிய சீக்கிரமே என் அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் வச்சிட வேண்டியதான். ஜோசியா சொல்லிட்டாரு. அத்தை என்னமா சொல்லியாவோ? ஆமா மக்களே, உனக்கு நல்ல நேரம் வந்துட்டு. இப்பதான் ஜோசியரை போய் பார்த்துட்டு வரோம். 12க்கு 11 பொருத்தம் பொருந்துதாமக்கா. நல்ல ஜாதக பொருத்தம்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. கடவுளே, அம்மா என்ன சொல்லுதா? எனக்கு மனசெல்லாம் படபடன்னு வருது. இந்த அத்தைக்கு முன்னாடி எதுவும் பேச முடியாது. அத்தை ஊருக்கு போன பிறகு அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். எம்மாடி, என் மருமா எவ்வளவு வெக்கப்பட்டு ஓடியா? என்ன பேரண்டி, உங்களுக்கு வெக்க வரலையா? போங்க ஆச்சி. எம்மா, என் பேரனும்லாம் வெக்கப்பட்டு ஓடியா? ஏ சேயா, நல்ல நேரத்துல பிள்ளைகளுக்கு சாதம் பார்த்தா பார்த்துக்கோ. 2 ஒண்ணு மேல ஒண்ணு அன்பாதான் இருக்கோ. ஆமாம்மா, 2 பேரும் வெக்கப்பட்டு வரதை பார்த்தா நமக்கு முன்னாடி அவ மனசுக்குள்ளே இந்த எண்ணம் இருந்திருக்கும் போலயே. சரி கடவுளே, நீ எல்லாம் நன்மைக்கே. நீ இன்னைக்கு ஊருக்கு போய் உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு நல்ல நாள் பார்த்து ஊரை கூட்டி ஒரு நிச்சயதார்த்தம் வச்சு மறுநாளே கல்யாணத்தையும் வச்சிருவோம். என்ன என்ன விஷயம்? ஒன்றும் பேசாம நிக்க, சொல்லு என்னன்னு. இனி நான் பேச வேண்டியது என்ன இருக்கு? எனக்கு பெரிய மனக்குழப்பமா இருந்தது, கொடுக்கா வேண்டாமான்னு. 12க்கு 11 பொருத்தம் பொருந்ததுன்னு சொன்ன மட்டும் நல்ல முறையில இருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. இனி உங்க விருப்பம்தான். நல்ல நாள் பாருங்க, என்னைக்கு நிச்சயதார்த்தம் வைக்கலான்னு சொல்லுங்க. சரி ஜெயா, நான் இப்போ என் அவனை கூட்டிட்டு ஊருக்கு போறேன். காலையிலேயே போகணும்னு நினைச்சேன். என்னன்னு சாதகம் பார்த்து மத்தியானம் ஆயிட்டு. இனி ஊருக்கு போய் உங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு நல்ல நாளா பார்த்து கிராண்டா நிச்சயதார்த்தத்தை வச்சிருவோம். நிச்சயதார்த்தத்துக்கு மறுநாளே கல்யாணம் வைக்கிறனாலும் வச்சிடலாம். எப்படி வா முடிவு என்னது? இல்ல கல்யாணம் ஒரு மாசம் 2 மாசமாவது இடவேளை இருக்கட்டுமே. ஏன் விஜயா அப்படி சொல்லியா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் எங்க கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் நடக்கட்டுமேன்னு பாக்கேன். சரி அப்படியே செய்வோம். உடனே நான் அவளை நான் அப்படி பிரிச்சு கூட்டிட்டு போயிட மாட்டேன். நீ எங்க அண்ணனும் நிறைஞ்ச மனசோட சந்தோஷமா என் மருமலை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. சரிதானா? சரி, அப்ப நான் ஊருக்கு கிளம்புதேன். சாயங்காலம் போலாம்ல? இல்ல விஜயா, காலையிலேயே போக வேண்டியது. சாதகம் பார்க்க போனோம்னு நேரம் ஆயிட்டு பத்தியா. இனி இப்போ கிளம்புனா தான் ஊருக்கு போறதுக்கு சரியா இருக்கும். இனி அடிக்கடி வந்து போய் தானே இருக்கணும். அதனால இன்னைக்கு போயிட்டு வரேன்னா. சரி, அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. சரி அம்மா, வந்ததுக்கு நல்ல முறையில் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னா. சரி டி, அண்ணன் வீட்டில் இல்லை. போகிற வழியில் அண்ணன் கடையில் இறங்கி அண்ணன்ட்ட 2 வார்த்தை பேசிட்டு போ. சரியா? சரிம்மா. இந்த பயலுங்க ஓடுனவன் எங்கே போய் நிற்காமனு தெரியல. யாருனே? இந்த வரேம்மா. சொல்லுங்கம்மா. சரி, ஊருக்கு கிளம்புமா? ஓகேம்மா, போலாம். பேர பிள்ளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு மனசே இல்லை போலையே. அப்படிலாம் இல்லை ஆச்சி.
என்னது இல்ல, அதான் நீ பேச பேச்சிலே தெரியுதே. சரி சரி கவலைப்படாத, என்ன கூடிய சீக்கிரம் நல்ல நாள் பார்த்து உனக்கும் மகாவுக்கும் நிச்சயதார்த்தம் வைக்கிறதுக்கு இங்க தான் வரணும். கவலைப்படாத என்ன. வாங்கம்மா நீங்க, நான் வண்டி எடுத்துட்டு நிக்கேன், வாங்க. ஆன்ட்டி போயிட்டு வரோம். பார்த்து போயிட்டு வாங்க தம்பி. ஆச்சி போயிட்டு வரேன்னா. பார்த்து போயிட்டு வாங்க பேரப்பிள்ள. நீ கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாச்சு பாத்தீங்களா, அடிக்கடி பைக் எடுத்துட்டு வெளியிலலாம் சுத்தப்படாது என்ன. ஓகே பாட்டி. சரி பதனமா வண்டி ஓட்டணும் என்ன, மெதுவா போனா போதும், எங்க போகும்போதும் வேகமாலாம் வண்டி ஓட்டக்கூடாது சரியாப்பா. ஓகே ஆச்சி. சரிம்மா எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன். விஜயா என் மருமலை கூப்பிட வட்ட சொல்லிட்டு போட்டோம். என்ன கூப்பிடுதே மகா. ஏன் மகா. என்னம்மா? எட்டி அத்தை ஊருக்கு கிளம்புதாவோ, வா. கேப்பா இப்ப வா, இந்த அத்தை ஊருக்கு போதே, அது வரைக்கும் சந்தோஷம். எட்டி நான் வந்துட்டேம்மா. மருமலை அத்தை ஊருக்கு போயிட்டு வரேன் என்ன. சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. ஏன் மர்ம முகத்துல இப்பமே கல்யாண கலை வந்துட்டே. ஏன் அருணே உன் வருங்கால பொண்டாட்டிட்டே சொல்லிட்டு வாப்பா. போங்கம்மா. மர்மோல என் மகனும் ஒன்னே மாதிரி வைக்கப்படுதான் பத்தியா. சரி அத்தை ஊருக்கு போயிட்டு வரேன், நல்லா சாப்பிட்டு எடுத்து இரு என்ன. கூடிய சீக்கிரமே நிச்சயதார்த்தம் வச்சு கையோட கல்யாணத்தையும் முடிச்சு நீ என் வீட்டுக்கு கூட்டு போயிருவேன் சரியா. சரி எல்லாரும் இருங்க வாரேன், கடைக்கு போயிட்டு அண்ணன் சொல்லிட்டு போயிட்டு வரேன் சரியா. சரி பார்த்து போயிட்டு வாங்க. எம்மா போயிட்டு வரேன், வேலை வேலைக்கு மாத்திரையை போடு, நிம்மதியா சந்தோஷமா இரு சரியா. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பேரனுக்கும் பேத்திக்கும் நல்லா பொருந்திட்டு இனி என்ன கவலை உனக்கு, சந்தோஷமா நிம்மதியா இரு, நல்ல மாத்திரையை போட்டு தூங்கி எந்திரிச்சு தெம்பா இரு. சரி டி நீ சொன்னனாக்கா ஒரு கவலையும் கிடையாது, நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எந்திப்பேனா. சரி நான் போயிட்டு வரேன்னா இரு, நானும் வாசல் வரைக்கும் வரேன். எம்மா என்ன டி கொஞ்சம் உள்ள வா. நான் இப்படி கோமா போறா, முகமே சரியில்லை, என்னன்னு தெரியலையே. எப்பா ஒரு வழியா அலைஞ்சு திரிஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. காய்கறி மட்டும்தான் வாங்கணும்னு வந்தோம், வந்த பஸ்லயே திரும்ப போகணும்னு வந்தோம். நம்ம வந்த பஸ் நமக்கு அடுத்து ஒரு மட்டும் ஊருக்கு போயிட்டே வந்திருக்கும் போல. ஆமாக்கா அண்ணா நேரம் ஆயிட்டு போயிருங்க. ஆமா அந்த 4 மணி நம்ம கூட வந்துட்டு தைய கடைக்கு போயிட்டு மார்க்கெட்டுக்கு வரணும்னு சொன்னது வரக்கானும். அவன் ஒருவேளை அந்த சைடு வந்து மார்க்கெட் மாதிரி கடையில் போட்டிருப்பாங்க, அங்க வாங்கிட்டாலும் என்னமோ. அப்படின்னாலும் வாங்கிட்டோம்க்கா, நீங்க எங்க நிக்க என்ன ஏதுன்னு ஒரு போன் அடிச்சு கேட்கலாம்ல. ஒருவேளை ஜாமான்லாம் வாங்கிட்டு நம்ம வர நேராகுதுன்னு போயிருப்பாளோ தெரியலையே. ஏக்கா நான் போன் கொண்டு வர மறந்துட்டேன். சரசக்கா அவங்ககிட்ட போன் இருந்தா ஒரு போன் அடிச்சு கேளுங்களேன். என்ன போடியம்மா, இன்னும் ரிங்கு போகுது. ஹலோ சாந்தி. ஏக்கா நாங்க ஒரு முக்கியமான பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்கோம்க்கா, எல்லாரும் கிளம்பிங்க வாங்க. நான் ஒருத்தி மட்டும் பேசினாங்க சரிப்பட்டு வராது. பிரச்சனையா? என்னமா பிரச்சனை? அதெல்லாம் நீங்க இங்க வாங்கக்கா, நான் சொல்லுதேன். பக்கத்துல இருக்க சாந்தி காக்காஸ் கடை. சாந்தி ஏற்கனவே நேராயிட்டே, எனக்காண்டி இது கூட செய்ய மாட்டேலக்கா, சீக்கிரம் கிளம்பி வாங்க. போ வச்சுட்டா. என்னாச்சுக்கா? இவளோட பெரிய தலைவலி லட்சுமி எங்கனையா போய் சண்டை போட்டு நிக்கான்னு நினைக்க நம்மளையும் சேர்ந்து வர சொல்லுதா. போ, இவ போற இடத்துல எல்லாம் ஒரு சண்டை எடுத்து தம்பிட்டா கிடப்பா. சரி வாங்க போய் என்ன ஏதுன்னு கேட்போம், நம்ம கூட வந்தவா அப்படியே விட்டுட்டும் போக முடியாது, வாங்கன்னு சொல்லி கூப்பிடவும் செஞ்சுட்டா. சின்ன பொண்ணு சாந்தி காக்காசுன்னு கிடையாமல, உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நான் பக்கத்து தெருதான், வாங்க போவோம். 4 மணி அந்த கடையில போய் என்னத்த குட்டையை குழப்பிட்டு நிக்கவோ தெரியல. எதுல போவா, மத்தியானம் பொங்கி வச்சுட்டாது போன்னு சொன்னோம்னு இல்ல. 1:30 மணி வண்டிக்கு போற மூதேவி வீட்டுல பொங்கி வச்சுட்டு போலாம்ல. வயிறு கியாங்கியான்னு பசிக்குது, மணி 3 மணிக்கிட்ட ஆக போகுது. மேற்கொண்டு பசிச்சா அந்த பூரியை தின்னுங்கன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டா. நம்மளுக்கு அந்த பூரியை கண்டாலே பயமா இருக்கு திரும்ப திங்கேக்கு. இங்கன போய் கிடக்கான்னு தெரியலையே, ஒரு வயசாளி வீட்டுல கிடப்பாங்க, என்னம் இருக்கா, வெறும் விளங்காவலிமா. இவளை போய் மருமோன அண்ணன் எனக்கு படைச்சிட்டானே. சை வயிறு வேற கியா மியாமுகு, இந்த பைய வேற தூங்குதான், அவனை எழுப்பவும் பாவமா இருக்கு. அவனை எழுப்பி என்ன செய்ய? இப்ப எழுப்புனா கடையில போய் தெண்டம் போட்டு வரம்மா, வீணா ரூபாயில செலவழிக்கவும் சங்கடமா இருக்கு. எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியலையே. அவ இன்னும் வந்து அதுக்கப்புறம் உலைய வச்சு சுவார பொங்கி நம்மளுக்கு தாரதுக்கு முன்னாலுமே மணி 4:30 மேல ஆயிரும் போலயே. அது வரைக்கும் இருப்பனா போயிருவனான்னு தெரியலையே. கடவுளே மாத்திரை வேற போடணும். நீ என்ன சொன்னாலும் சரிம்மா, நான் 1400 தான் தருவேன். அதுக்கு மேல ஒத்த ரூபா நான் தர முடியாது. பிளவுஸை கொண்டா நான் கொண்டுட்டு போட்டோம். இதை இப்படி பேசுங்கன்னா எப்படிக்கா? நீங்க சொன்ன மாடல் தான் தச்சிருக்கோம். நாமளும் அது சொல்லவே இல்லை. நீ மாத்தி மாத்தி பேசாதம்மா. முதல்ல என் பிளவுஸை கொண்டா நான் கொண்டுட்டு போட்டோம். கொடுக்க ரூபாய் வாங்கிட்டு என் பிளவுஸை கொடு, நான் போய்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நேரமா நீ பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியோ? சாந்தி வாங்கக்கா. ஏன்க்கா வாரத்துக்கு இம்பிட்டு நேரம்? அங்க இருந்து ஒரு தெரு கடந்து வரணும்லாமா? சரி என்ன பிரச்சனை? ஏன் என்ன சண்டை போட்டுட்டா இருக்க? இந்த கொடுமையை நீங்களே கேளுங்கக்கா. நான் ஒரு சட்டை தைக்க கொடுத்து போற 5 நாள் இருக்கும்க்கா. வாங்கணும் நான் வந்து உட்கார்ந்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது. வேலை பாக்கியிருக்குன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆக்கிட்டாக்கா. இப்ப சட்டையை தரும்போது சொல்லுதா 3000 ரூபாய் கொடுக்கணுமா? நான் 3000 ரூபாயா? அது என்ன சாந்தி, சட்டைக்கு 3000 ரூபாய்? சேலையில இப்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் இருக்கு. சட்டை தைக்கிறதுக்கு 3000 ரூபாய் கேட்காவளா? இது என்ன கொடுமையா இருக்கு? 3000 ரூபாய் ஒரு சட்டைக்கு? சேலையில இப்ப 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விற்க. 3000 ரூபாய்க்கு ஒரு பட்டுச்சேலை எடுத்துடலாமே. என் பிள்ளையில 2க்கும் துணி எடுத்து தச்சாலும் கூட 3000 ரூபாய்க்கு எத்தனை சுடிதார் தச்சிடலாம். நீ என்னமோ ஒரு சட்டைக்கு 3000 ரூபாய் சொல்லுதே. ஏன் சரசக்கா
இப்போம்லாம் ஒரு ஆரி ஒரு பிளவுஸ் தைக்கணும்னா அவ்வளோ ஆகும்க்க. இது 3000 ரூபாய்க்கா சட்டை தைக்கல்வோ? ஆமாக்கா, 500 சேலைக்கு 1500 சட்டை தைக்க தான் இப்போ ஃபேஷன். ஏ அம்மா, சரி நாள்முடி விவரத்தை முழுசா சொல்லுங்க என்னன்னு. இந்த கொடுமையை நீயே கேளு சின்ன பொண்ணு. நான் சட்டை தைக்க கொடுத்தப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாடலை காமிச்சேன். அதை இந்த பிள்ளை பார்த்துட்டு சரிக்கான்னு சொன்னிச்சு. இந்த பிள்ளை கூட 2 பிள்ளைகளும் இருந்ததோ பார்த்துக்கோ. நான் ஒரு சட்டையை கட்டி அந்த சட்டை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி 100 ரூபாயும் கொடுத்துட்டு போனேன் பார்த்துக்கோ. அந்த சட்டை 1500 அந்த பிள்ளை அன்னைக்கு சொன்னிச்சு. இந்த பிள்ளையும் இது கூட சேர்ந்த பிள்ளையும் 1500 சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சட்டை 3000 சொல்லியா சின்ன பொண்ணு. நான் எப்படி கொடுக்க முடியும்? இப்போ அந்த பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. தள்ளு நான் அங்கிட்டு வரட்டும். இல்லையாக்கா இந்த பைய பிடிங்கக்கா. கொண்டா சின்ன பொண்ணு. ஏமா சொல்லுங்கக்கா. இப்போ என்னம்மா பிரச்சனை? ஏன் நீங்க அன்னைக்கு 1500 சொல்லிட்டு இன்னைக்கு 3000 சொல்லுதீங்க? அதை எப்படி கொடுக்க முடியும்? ஏக்கா, நான் சொல்றதை நீங்களாவது பொறுமையா கேளுங்கக்கா. அன்னைக்கு நாங்க நோட்டு கொடுத்தப்போ இந்த அக்கா எல்லாத்தையும் பார்த்துட்டு 1500 ஒரு பிளவுஸையும் கட்டினாவோ, 3000 பிளவுஸையும் கட்டினாவோ. ஃபைனலா 3000 ரேட் உள்ள பிளவுஸ் தான் இந்த அக்கா ஓகே பண்ணாவோ. நாங்க அதுக்கு தான் 100 ரூபா வாங்கிட்டு மிச்ச ரூபா நீங்க கொண்டு வாங்கக்கா அப்படின்னு சொன்னோம். ஆனா இன்னைக்கு வந்து சொல்லாவோ நான் இந்த மாடல் சொல்லவே இல்லை. நான் சொன்னது அந்த மாடல் தான், 1500 மாடல் தான் நான் சொன்னேன். 100 ரூபா அன்னைக்கு நான் கொடுத்துட்டு போயிட்டேன். அதனால இன்னைக்கு 1400 தான் நான் தருவேன் அப்படிங்காவோ. இவன் அன்னைக்கு கொடுக்கல 2-3 பிள்ளைகளும் இருந்துச்சுக்கா. எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் இவன் 3000 தான் சட்டை தைக்கிறதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காவோ அப்படின்னு. அந்த சிட்டையில கூட நாங்க 3000 தான் எழுதியிருக்கோம். இவ அதை பார்க்கவே இல்லைன்னு சொல்லாவோ. மேற்கொண்டு என் கூட வேலை பார்க்க பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு லீவு போட்டிருக்கோக்கா. நான் ஒத்தைக்கு தான் இருந்து தச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அக்காவுக்கு நாளைக்கு தான் தேதி கொடுத்துருக்கோம், வந்து வாங்கிட்டு போக சொல்லி. அவ இன்னைக்கே வந்துட்டு எனக்கு இன்னைக்கே பிளவுஸை கொடுத்துருக்கேன், நாளைக்கு ஒரு மட்டும் நான் அலைய முடியாது அப்படின்ட்டாவோ. சரி, அவ மறுபடியும் அலையணும் எங்க கண்டி. நான் இருக்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அக்காவுக்கு உண்டான பிளவுஸ்லயே இவ்வளவு நேரம் வேலையை பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் கூணு குறுக்கு உட்காந்து நான் வேலை பார்த்தது இந்த அக்கா பார்த்துச்சு. இவ்வளத்தையும் பார்த்துட்டு கடைசி நான் பிளவுஸுக்கு 1400 தான் தருவேன். இது ஒண்ணு என் சொந்த கடையிலக்கா, நானே வேலைக்கு தான் வந்து நிக்கேன். 3000 பிளவுஸை எப்படிக்கா 1400 நான் கொடுக்க முடியும்? நாள்மணி இந்த பிள்ளை சொல்றதை பார்த்தா நீங்க சரியா கவனிக்காம போயிருக்கிய. அது உங்க மேலதான் தப்பு, அதுவோல குத்தம் சொல்ல முடியாது. என்ன பேச சின்ன பொண்ணு? நீ அடுத்தவளுக்கு ஏன் பேச? கூட வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச பாரு எப்பனாலும். ஏக்கா நியாயத்தை தானே பேச முடியும். அம்மா, நியாயம் பெரிய நியாயம். நீ அநியாயம் பண்ணிட்டு நியாயமா பேசணும்னு நடிக்கியோ? இக்கா, நான் மறுபடியும் சொல்றேன்க்கா, நீங்க நிறைய பிளவுஸ் இந்த கடைக்கு தைக்க கொடுத்துருக்கீங்க. நாங்க என்னைக்காவது இப்படி தப்பு பண்ணிருக்கோமாக்கா? நீங்க தாங்க சொல்லிட்டு போனீங்க இந்த பிளவுஸ் தான் எனக்கு வேணும்னு. உங்க சிட்டையிலேயே நாங்க 3000 நல்லா எழுதியிருக்கோம். நீங்க அதை பார்க்கவே இல்லையா? பின்ன எனக்கெல்லாம் நீங்க சிட்டையில என்னத்தை எழுதியே எழுதாம இருக்கேன்னா பார்க்க கிடையாதுமா. நான் கொடுக்கறதோட சரி, இந்த சிட்டையெல்லாம் பார்க்கவே மாட்டேன். வாங்கும் போது வந்து கொடுத்துட்டு வாங்குறது மட்டும் எனக்கு தெரியும். இதுக்கு மேல நான் ஒத்தையில என்னக்கா செய்ய முடியும்? எங்க ஓனர்ட்ட தான் நீங்க பேசணும். அவங்களும் இல்ல, ஊட்டிக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு 100 ரூபா கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு 2900 என் தம்பி அப்படின்னா நான் பிளவுஸ் தரேன், நீங்க கொண்டுட்டு போங்க. அப்படி இல்ல அப்படின்னா 4-5 நாள் கழிச்சு தான் எங்க ஓனர் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீங்க பேசிட்டு உங்க பிளவுஸை நீங்க வாங்கிட்டு போங்க. மத்தபடி நீங்க ஏசினாலும் சரி பேசினாலும் சரி நான் பிளவுஸ் உங்ககிட்ட தர முடியாதுக்கா. பாரு சின்ன பொண்ணு எப்படி பேச அந்த பிள்ளைன்னு. ஏமா நீ அந்த பிளவுஸ் ஒரு மட்டும் காட்டுதியா? தாராளமா காட்டுதம்க்கா. பாருங்க, நீங்களே சொல்லுங்க அதுக்கு அவ்வளவு வேலை ஆகுமா இல்லையான்னு. இதாங்க பிளவுஸ், பாருங்க எவ்வளவு ஒர்க் வச்சிருக்கேன் பாருங்க. ஏன் நாலுமடி இந்த பிளவுஸுக்கா நாலுமடி 1500 சொல்லுதிய? இது 3000 வாங்கதே கம்மி தான் சொல்ல போனா. எவ்வளவு ஒர்க் வச்சிருக்கு. ஒழுங்கா ரூபாயை கையில கொடுத்துட்டு பிளவுஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. சின்ன பொண்ணு எங்க காட்டு 3000 ரூபாய் சட்டையை பார்க்கட்டும். பாருங்கக்கா. ஆமா, சொன்னாலும் எவ்வளவு வேலைப்பாடு இருக்கு. என்ன சின்ன பொண்ணு, இந்த கல்யாண பொண்ணு போடுறது சட்டை மாதிரிலாம் இருக்கு. ஆமாக்கா, இதே மாதிரிதான் இப்ப எல்லாரும் போடுதாவோ. இதுக்கு பிறகுதான் ஆரி ஒர்க்கோ. அடே, இதுக்கு இவ்வளவு ரேட்டா? 3000 ரூபாய் 4000 ஆகுமோ? அது சரி, துட்டுக்கு தக்கன தோசங்க மாதிரி ரூபாயை அள்ளி அள்ளி விட்டோம்னா நம்மளுக்கு எல்லா மாடலையும் எல்லா மாதிரியும் தச்சு தருவாள்வோ போல. நம்மளாம் இதை பார்த்ததோட நிறுத்திடணும் லட்சுமி. ஆமாக்கா, நமக்கு இந்த 3000 இருந்தா 15 நாள் செலவு பார்த்துருவேன் நம்மளாம். அதை சொல்லு. இந்த சின்ன பொண்ணு நாலுமடி வாயை பொழந்துட்டு நிற்காம ஒழுங்கா ரூபாயை கொடுத்துட்டு பிளவுஸை வாங்கிட்டு வாங்க. இந்த பிளவுஸ் எல்லாம் உங்களுக்கு எவனோ 1500 தரமாட்டான். சாதாரண டிசைனிங் மாடல் பிளவுஸே இப்போ 1500 2000. இது ஃபுல்லா ஆரி ஒர்க்கு எம்புட்டுக்கான வேலை வச்சிருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கெல்லாம் இம்புட்டுக்கான ரூபா கொடுத்துலாம் வாங்க மாட்டேன். எனக்கு மொத்தத்துல இந்த சட்டையே வேண்டாம். நான் கொடுத்த 100 ரூபாய் தாமா. சாரிக்கா, நீங்க எதுனாலும் எங்க ஓனர் கிட்ட தான் பேசிக்கிடணும். நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா உனக்கு இந்த திமிரு ஆகாதுமா. எவ்வளவு அசால்ட்டா பேசியா நீ. உங்களை மாதிரி நாங்க பல வேற பாக்கோம்க்கா. நீங்க ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது. நாங்க உங்களை மாதிரி கத்தி பேசவும் முடியாது. ரூபாயை கொடுத்துட்டு சட்டையை வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லாட்டா உங்களுக்கு தான் லாஸ். நாங்க திருப்பி 5 பைசா கூட தர முடியாது. இவன் 4 பேரை வேலைக்கு ஆகும்னு கூப்பிட்டோம்னா அது ஏன் தப்பு தான். இன்னும் நான் 4 பேரை கூட்டிட்டு வரேன். அவ வந்து பேசினாவோ அப்படின்னா நீ எப்படி கொடுத்து தானே ஆவே. நாலுமடி ரொம்ப திமிரு பண்ணாது என்ன ஏமா எப்படில்ல. சொல்லுங்கக்கா. ஒண்ணு பண்ணுங்க, இது வாங்குதான்னு பாருங்க. வாங்கலன்னு வைங்களேன், ஆன்லைன்ல வேற யாருக்காவது வித்துருங்க. உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது 3000 ரூபாய் இல்ல 3500 சொன்னா கூட வாங்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு இப்போ உள்ள காலத்துல. இவங்க இந்த பிளவுஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க அதாங்க பண்ணுவோம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும். ஏற்கனவே இந்த அக்கா மாதிரி இன்னொரு அக்காவும் இப்படி பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டு அப்புறம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிறகு எங்க ஓனரோட தங்கச்சி தான் வந்துட்டு ஆன்லைன்ல இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் விற்கிறாங்க. அவங்க கிட்ட கொடுத்து சேல் பண்ணிட்டோம்.
இப்ப இவங்க வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு லாஸ் ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு தான் லாஸ் ஆக போகுது. இவ பேச பார்த்தா நமக்கு சட்டை கிடைக்காது போலயே. எதுக்கு வம்பு, ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு போய் தொலைவோம். என்ன செய்ய, எல்லாம் நம்ம கெட்ட நேரம். என்ன நாள்முடி, என்ன நினப்புல இருக்கிய? துட்டை கொடுத்து தொலைகிறேன், பிளவுஸை தர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கேஷா கொடுக்குறீங்களா ஜிபே பண்றீங்களா? எனக்கு ஜிபே ஆப்பே எல்லாம் தெரியாது, துட்டா தான் கொடுப்பேன். ஓகேக்கா, நோ ப்ராப்ளம். இதுல இங்கிலீஷ் வேற. என்ன சட்டையை கொண்டா. தேங்க்ஸ்க்கா. நாங்க நாள்முடி, நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு இந்த சட்டையை போட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், கல்யாண பொண்ணை விட நீங்க தான் அழகா இருப்பீன்னு நினைக்கிறேன். அம்புட்டு அழகா இருக்கு சட்டை. சரி, ரொம்ப சிரிப்பாதிய. சட்டையை மடிச்சு உள்ள வைங்க. 3000 ரூபாய் சட்டை, ரொம்ப காஸ்ட்லி. பார்த்து மெதுவா தான் எடுக்கணும், மெதுவா தான் வைக்கணும், இல்லாட்டா எல்லாம் உதிர்ந்து போயிடும். எங்களுக்கு தெரியும், போ. சரிக்கா, ப்ராப்ளம் சால்வ். வாங்க போவோம். நாள்முடி போமா? போவா. இப்படி குவாவத்துல வீஞ்சிட்டு போன மாதிரி போறாளே. விடுங்க லட்சுமி அக்கா, நல்ல ஓசையிலேயே மங்களம் படம்னு அலையுது. வாங்க நம்மளும் வேகமா பஸ் ஸ்டாண்டை பார்க்க போவோம். தேவையில்லாத பஞ்சாயத்து இழுத்து வச்சிருச்சு இந்த நாள்முடி. ஏக்கா, வெள்ளத்தாய் குரலனக்கா கேக்கு. வா வெள்ளத்தாயி. ஏக்கா வா சாப்பிடுவோம். சாப்பிட வா. வீட்டுல அந்த எரும மாடு ஒன்றும் பொங்கி வைக்காம போயிட்டாட்டி. அதான் எனக்கு தெரியுமேக்கா, அவ வர நேரம் ஆகும்னு. அதான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். வா நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். என்ன டீ சொல்லியா? ஏக்கா, அந்த பிள்ளை வெளியில கிளம்பும்போதே எனக்கு தெரியும் வீட்டுக்கு வந்து சுவார் பொங்கக்கு நேராயிரும் அப்படின்னு. அதான் என் மருமோல கூட கொஞ்சம் அரிசி போட்டு சுவார் பொங்க சொன்னேன். அவன் இப்பதான் பொங்கி முடிச்சா, எப்பவும் நேரத்தோடய பொங்கிடுவா. அன்னைக்கு நேரம் ஆயிட்டு. அதான் பொங்குன கையோட கேரியர்ல வச்சு கொண்டு வந்துட்டேவா, நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். யாமட்டி தேவையில்லாம அந்த பிள்ளைக்கு சிரமம். அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, வந்து உட்காருவா. நீ பசியோட இருப்பேன்னு தான் குடுக்குடுன்னு ஒடியாந்தேன். எப்பா 1:30 மணிக்கு அங்கேருந்து வண்டி ஏறணும். மணி 3:15 ஆகுது, இன்னும் வீட்டுக்கு போன பாடு இல்லை. வயிறு வேற பசிக்கு. என்னன்னு வீட்டுக்கு போய் எப்போ சாப்பிடவோ. ஏக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டாக்கா. எப்படி நம்ம வீட்டுக்கு போக 4 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் காலையில 2 பூரியை தின்னுட்டு வந்தது. வார வழியில சிக்கன் பிரியாணி வாசனை மூக்க தொலைச்சுது. போய் ஆளு கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுல இருக்கவளுக்கும் வாங்கிட்டு போயிருமாக்கா. யாத்தாடி, நானும் வரலம்மா. எனக்கு வேண்டாம். நான் வீட்டில் சுவாறு குழம்பு கறியெல்லாம் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆமா சின்ன பொண்ணு, எனக்கும் வேண்டாம். காலையில என் மவளை கொடுத்து விடலே நான் அன்னைக்கு சுவாறு பொங்கிட்டேன் பார்த்துக்கோ. மல்லியாக்கா நீங்க? என் வீட்லயும் காலையிலேயே பொங்கிறேன் சின்ன பொண்ணு. எப்பவும் வீட்டுல சுவாறு குழம்பு கறியெல்லாம் இருக்க. அப்புறம் நாள்முடி நீங்களாது? என் வீட்டுல இருந்து சுவாறு பொங்கல தான். ஆனாலும் உன் கூட நான் வரமாட்டேன். ஏன் நாள்முடி? உன் மேல கோவமா இருக்கேன். ஏம்க்கா குவச்சுக்கிட்டீங்களோ? ஆமா. சரி, குவச்சுக்கோங்க. ஏக்கா, உங்க எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன், நம்ம எப்பவாதான் இப்படி ஒன்னா மண்ணா கூடி மாடி வருவோம். வந்த நேரத்துல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போவோமே. வீட்டுல பொங்கி திங்கதான் என்னைக்கும் உள்ளதானே. ராத்திரிக்கு சோறு சாப்பிட்டு போறது இப்ப என்ன. வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வருவோம். ஏன்டா சின்ன பொண்ணு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் வீட்டுல பொங்கன சோறை கொடுத்துட்டு நான் கடையில தின்னா நல்லாவா இருக்கும்? என் மனசாட்சி இடம் கொடுக்காது அதுக்கு. அடே அப்பா, பெரிய மனசாட்சி. அப்படி நீங்க தின்னுட்டு உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்காம சாப்பிடுற மாதிரி தோணுச்சுன்னா பிள்ளைகளுக்கும் 2-3 பார்சல் வாங்கிக்கோங்க, அவ்வளவுதானே. நானே என் மாமியால வீட்டுல போட்டு வந்திருக்கேன். என்ன ஏச்சி அசிக்கிட்டு இருக்கால தெரியாது. இந்த பிரியாணியை வாங்கி கொண்டு போய் தான் அது வாயை அடைக்கணும், இல்லாட்டா அது வாயை மூடவே செய்யாது இன்னைக்குள்ள. வாங்கக்கா, எல்லாரும் போய் ஒண்ணு போல உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போயிருவோம். எனக்கு என்ன செய்யனே தெரியல. நீ வேற திரும்ப திரும்ப சொல்லியா? பாத்தீங்களாக்கா, சொல்லலையே நான் கூறுதுல. இவா ஒருத்தியம்மா. சரிம்மா, எல்லாரும் போவாமா? எப்படி? எனக்கெல்லாம் யோசனையா தான் இருக்கு. லட்சுமி அக்கா வாங்கக்கா போவோம் எல்லாரும். மல்லியாக்கா நடங்கக்கா, அங்க அந்த பக்கமா தான் போகணும் கடைக்கு. சரி, ஆளும் பெருமா வந்திருக்கோம், உட்காந்து சாப்பிட்டு போவோம். வீட்டுக்கு போய் தான் சாப்பிட முடியும் எல்லாரும். இப்பவே எனக்கு கைகாலெல்லாம் பறக்கு சொல்ல போனா. வாங்க போவோம். சாப்பிட்டுக்கா, என்ன வச்சுக்கிட்டே இருக்க? இக்க ஏம்க்கா கண்ணெல்லாம் தண்ணியா வருது? உரப்பு அதிகமா இருக்கோ? இல்லட்டி. பிறகு ஏம்க்கா அழுவுத? இல்லட்டி, கூட பிறந்தவா இருந்தாலும் கூட இப்படி என் மேல பாசமா இருப்பாளான்னு தெரியாது. நான் பட்டியா கிடப்பம்னு தெரிஞ்சு எப்படி வெக்குன்னு சோறு எடுத்துட்டு ஒடியாந்துருக்கேன். இந்த பாசம் யாருக்கு வரும்? அதாம்ட்டி எனக்கு ஒன்று நினைச்சு கண்ணீரா வருது. வந்தோம் பேசணும் போனோம்னு ஒரு கடமைக்கு இல்லாம நம்ம அக்கா பசியா கிடப்பாள பட்டினியா இருப்பாளன்னு மெனக்கட்டு எனக்குன்னு உன் மருமோல சோறு பொங்க சொல்லி கொண்டு வந்திருக்கிய. இதுக்கெல்லாம் நான் என்னட்டி உனக்கு செஞ்சிருக்கேன்? அப்படி என்னக்கா இப்படி கேட்டுட்ட? நீ என்னமும் செய்வேன்னு எதிர்பார்த்தா நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன். நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, 15 வயசு தான் இருக்கும் எனக்கு. என் மாமியா என்னைய ஓட விரட்டி வேலை வாங்குவா. என்னைய அண்ணா கேள்வி கேட்பா. எதிர்த்து பேச தைரியம் இல்லாம அழுதுகிட்டே நிற்பேன். அப்போ நீ வந்து தானக்கா என் மாமியா கிட்ட சண்டை போடுவ. நான் எங்கேயோ பிறந்தவா நீ எங்கேயோ பிறந்தவா அப்படின்னு இல்லாம உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒன்று நான் எப்படி துடிப்பியோ அப்படி இல்லக்கா எனக்குன்னு ஓடி வருவேன். அதையெல்லாம் நான் மறந்துட்டோம்னு நினைச்சியோக்கா? நீ எதை எதிர்பார்த்துக்க அதெல்லாம் செஞ்ச? நீ எனக்கு பண்ணியிருக்க உதவியெல்லாம் நீ மறக்கலாம்னா நான் மறக்க முடியுமாக்கா?
கடைசி வரைக்கும் இந்த கட்டை வேகுற வரைக்கும் எக்கா எக்கான்னு உன்னைய சுற்றி சுற்றி தான் வருவேன். அந்த அளவுக்கு எல்லா நேரத்துலையும் எனக்கு துணையா இருந்து என்னைய பார்த்துருக்க. நான் பிள்ளை பெத்தப்ப கூட எங்கள் அம்மா எனக்கு பேறுகாலம் பார்க்க முடியாமல் கெதி இல்லாமல் படுத்து கிடந்தா. நீ தானக்கா பார்த்த என்னைய ஏட்டி, அதையெல்லாம் இன்னும் நினைவில் வச்சிருக்கேட்டி நீ. சாவுத வரைக்கும் அதெல்லாம் மறக்கமாக்கா. என்ன இப்படி கேட்டுட்ட? நான் இன்னைக்கு உனக்கு பண்ணதெல்லாம் ஒரு சின்ன துரும்பு மாதிரி தான், ரொம்ப சின்ன விஷயங்க. ஆனா நீ என்னைய அந்த நாளையில இருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இருக்கு தெரியுமா? அது என்ன அடங்காத விஷயம் நீ பண்ணியிருக்க. நீ நிறைய பண்ணதுனால உனக்கு அது நினைவுல இல்லை. நான் அதெல்லாம் மறந்துட்டோம்னா நன்றி கிட்ட நாயாயிருவோம்லக்க. என் உயிர் என் உடம்புல இருக்க வரைக்கும் உனக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்னு தாங்க யோசிப்பேன். ஏட்டி, உங்ககிட்டையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் வழுது ஏட்டி நீ. சாப்பிடுக்கா, சூட ஆறிட்டுனா நல்லா இருக்காது. நீ பசி தாங்க மட்டும்தான் ஒடியாந்தே. சாப்பிடு. சரி டீ. யார் 8 மணி கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னா? ஏமிட்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? ஏட்டி, உங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, என்கிட்ட பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டாரு. எனக்கு குழப்பமா இருந்தது. அன்னைக்கு கோயிலுக்கு போனப்போ பூ கட்டி பார்த்தேன், அதில் நல்ல பூ கொடுத்தது. இன்னைக்கு ஜாதகம் பொருந்ததோ என்னமோன்னு நினச்சி போனேன். 12க்கு 11 பொருத்தம் பொருந்ததுன்ட்டாரு. எனக்கு நல்ல மன நிறைவா இருந்தது. சரி, நம்ம பிள்ளைய வேற எங்கேயோ கட்டி கொடுக்கறதுக்கு இங்கேயே கட்டி கொடுப்போமேன்னு நினச்சி சரின்னு சொல்லிட்டேன். ஏன் இப்போ என்ன, உங்க அத்தைக்காரி உன் மேலே பாசமாக தானே இருக்கா? பாசமா இருக்கிறது மோசமா இருக்கிறதுலாம் விடுமா. என்கிட்ட கேட்காம நீ அப்பா மட்டும் எப்படி இதை முடிவெடுக்கலாம்? கல்யாணம் பண்றது நானா வாழ போறேன். நீங்க என்ன முடிவெடுக்கிறதுல? ஏட்டி, உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு அப்பாவுக்கும் எனக்கும் தானட்டி தெரியும். நீ சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும்? மேற்கொண்டு அந்த அத்தை நல்லா தானட்டி பேசுதா. அந்த பையனும் நல்லா தான் இருக்கான், நல்ல சம்பளம் வாங்குதான், நல்ல வேலையில இருக்கான். பிறகு என்ன? ஓஹோ, நல்லா படிச்சிருக்கான், நல்லா இருக்கான், நல்ல வேலையில இருக்கான் அப்படின்னா உடனே என்னை கட்டி கொடுத்துருவேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கவே மாட்டேன். அப்படியா? உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னட்டி கேட்க? நீ நான் பெத்த பிள்ளை, நான் சொல்லுதான் நீ கேட்பன்னு எனக்கு தெரியும். மேற்கொண்டு அம்மா உனக்கு ஆட் பண்ண மாட்டோம்னு உனக்கும் தெரியும். அதான் நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு தான் நான் சரின்னு சொல்லிட்டேன். நீ எனக்கு நல்ல அம்மா தான் அப்படிங்கக்காண்டி மொத்தமா என் வாழ்க்கையை தூக்கி உன் கையில எல்லாம் கொடுத்துட முடியாது. எனக்குலாம் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. என்னட்டி சொல்லுத? தமிழ்ல தானே சொல்லுதேன். திருப்ப இல்லன்னா இல்ல. உடனே அந்த அத்தைக்கு போன் போட்டு முடியாது நடக்காதுன்னு சொல்லிட்டு போனவை. ஏட்டி, நீ சின்ன பிள்ளை, விவரம் தெரியாம பேசுத. அப்படியெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாதேட்டி. நல்லா அமைஞ்சுதான் வந்திருக்கு எல்லாம். அம்மா உனக்கு எடுதல் நினைப்பா. நானே நேரா போய் ஜாதகம் பார்த்து எல்லாம் பொருந்தின பிறதானே சரின்னு சொல்லியிருக்கேன். கடவுளே, சாதகம் சாதகம்னு சொல்லாதம்மா. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம், எனக்கு விருப்பமே இல்ல, வேண்டான்னு சொல்லி போ உடனே போன போட்டு. நான் சொல்ல முடியாதுமா, நீ எதனால உங்க அப்பாட்ட பேசிக்கோ. இவன் நான் எப்படிமா அப்பா கிட்ட எதுவும் சொல்ல முடியும்? நீ அவர்கிட்ட பேசிக்க தயா, நீ ஆளை விடு. உனக்கு நான் என்ன சொன்னாலுமே என் மேல நம்பிக்கை இருக்காது. நான் சொல்றதை நீ கேட்கவும் மாட்டேன். உங்க அப்பா சொன்னா சரி சரிம்ப. நான் போட்டு இப்போ வந்து நான் பேசிக்கிட்டு நேரடியா உங்க அப்பா கிட்டே பேசிக்கோ. நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்து என்ன முடிவுனாலும் எடுங்க. ஏம்மா, நீயே எனக்காண்டி அப்பா கிட்ட பேசம்மா. அந்த பிள்ளைக்கு பிடிக்கலன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லேன். ஏட்டி, நான் சொன்னோம்னா என்னமோ ஏன் விருப்பத்துக்காண்டி நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு வரட்டி. எனக்கு கெட்டி கொடுக்கல இப்ப எந்த சங்கடமும் கிடையாது. உனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லுத. இது நீ தான் உங்க அப்பா கிட்ட பேசணும். நான் பேசினா அது சரி வராது. சரி, அப்ப நான் கடைக்கு போறேன். கடைக்கு போய் அப்பா கிட்ட பேசுறேன். இதெல்லாம் கடையில வச்சு பேச விஷயம் கிடையாது மகா. அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அப்பா கிட்ட பேசிக்கோ. எம்மா, கத்தாதட்டி. இப்ப வேண்டாம் வேண்டாம்பா. அடுத்த அப்பா கிட்ட பேசிட்டு சரி சரிம்பா அடுத்து. கடவுளே, நான் என்ன செய்வேன்? இந்த அம்மா இப்படி டக்குன்னு கல்யாண பேச்சு வரைக்கும் போவான்னு நினைச்சே பார்க்கலையே. நான் என்ன பேசினாலும் அது ஒரு சீரியஸா கூட அம்மா எடுத்துக்கிட மாட்டுக்கால. அப்பா கிட்ட போய் நான் என்ன காரணம் சொல்லுவேன், என்ன பேசுவேன்? இன்னைக்கு ராத்திரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவியிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடணும், என்னால வீட்டுல பேச முடியல, நீங்க வீட்டுல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து பொண்ணு கேளுங்கன்னு. இதுக்காக தான் ஒரே வழி, வேற வழி இல்லை.